கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நமக்கு 6th சம். நெக்ஸ்ட்டு 7th சம் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டான் டீட்டா, ஒய் ஈக்குவல் டு பி சீக்கன் டீட்டா. தென் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுவோமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 7th சம்மும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டான் டீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு பி சீக்கன் டீட்டா. எனக்கு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா டான் ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்லாம் வரும். ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் ரிலேட்டடாக வரும்ன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து வெறும் டேன் மட்டும் இருக்கிற மாதிரி கொண்டு வரேன். அப்படின்னா எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு டேன் டீட்டா, ஒய் பை பி ஈக்குவல் டு சீக்கன் டீட்டான்னு எழுதுகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா டான் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? சாரி, நமக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். என்ன ஃபார்முலா நம்ம தான் உங்களுக்கு தெரியும். 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. இதுதான் நமக்கு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி ஃபார்முலா. ஸோ அப்போ எனக்கு 1 வேணும் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா, அந்த டான் ஸ்கொயர் டீட்டா அங்கிட்டு கொண்டு போனால் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டான்னு வருமா? ஸோ சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ரெண்டு சைடுமே 1 அப்படின்றப்ப அது எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் பாதிக்காது அப்படின்றக்காக அதை எழுதியிருக்கேன். ஸோ இப்போ சீக்கன் ஸ்கொயர் டீட்டான்றது இது தான். இதை ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா இதை எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு சமம். ஸோ ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டானா இதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இதை ஃபுல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ மேலேயும் ஸ்கொயரு கீழேயும் ஸ்கொயர் தனித்தனி ஸ்கொயராக எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கணும். இருக்கான்னு பார்ப்போமா? y ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஆப்ஷன் ஏ வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம 8th சம் பார்ப்போம்.